സ്നേഹിതിയെ സ്നേഹിതിയെ രഹസ്യ സ്നേഹിതിയെ സ്നേഹിതിയെ வாய மூடிட்டு பேசாம இருந்துரு. நானே டென்ஷனா உட்கார்ந்திருக்கேன். யாமட்டி உனக்கு என்ன நான் பாட்டு பாடுனா? ஆமா பாட்டு பாடுதாரு. ஆமாட்டி உனக்கு மட்டும்தான் வருத்தமா? நானும் தான் சோக கலையா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அதனாலதானே வருத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமா சோக பாட்டு பாடிட்டு கிடக்காரு. வாய மூடிட்டு பேசாம இருந்துரு சொல்லிவிட்டாமா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே. நானும் எத்தனை நேரமா சொல்லிட்டு இருக்கேன் நான் டென்ஷனா இருக்கேன் பாட்டு பாடாதீன்னு. இடி யாமட்டி உனக்கு என்ன? உனக்கு என்ன விளக்கண்ணுகிட்டு திமிரு பிடிச்ச மனுஷா. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ இன்னைக்கு உமரால நடு தெருவுல இல்ல நடு ரோட்ல வந்து உட்கார்ற அளவுக்கு ஆக்கிட்டீர. இடி உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதட்டி. நானாட்டி காரணம் ஒன்னாலதான் அப்படி நான் இன்னைக்கு இப்படி நடு தெருல உட்கார்ந்துருக்கேன். ஆமா ஆமா இதுவும் சொல்லிடுறேன் இதுக்கு மேலையும் சொல்லுவீரு. ஆமாட்டி இதுக்கு மேலையும் சொன்னாலும் அதான் அப்படி உண்மை. இன்னைக்கு ஒன்னாலதான் அப்படி நான் இப்படி நடு ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா அப்பாவும் எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் என்ன யாருமே சேர்த்துக்கிடல. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டவள்ளாட்டி. எல்லாம் ஒன்னால தானே. எங்க அக்கா வீட்டுல நான் ராணி கணக்கா இருந்தேன். எல்லாம் போச்சு எல்லாம் உமராலதான். நான் ஒழுங்கா வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு எங்க அம்மா அப்பா கூட உள்ள கஞ்சியை குடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்ப நீ தானடி சொன்ன நான் எங்க அக்கா வீட்டுல ராணி மாதிரி இருப்பேன். அதனால நீரும் எங்க அக்கா வீட்டுக்கு வந்தீர்னா இந்த ராணிக்கு ஏத்த ராஜாவா நீரும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்லாட்டி. வேலை வெட்டிக்கெல்லாம் போவாண்டா. எங்க அக்கா வீட்டுல ஆட்டைய போட்டு நம்ம காலத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி தரட்டி உன் பின்னாடியே உங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன். ஆனா இப்ப என் நிலைமையை பாத்தியாட்டி. எங்க அம்மா அப்பா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவோ. எங்களுக்கு நீ குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி தந்தியா? ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு தந்திருப்பியா? உன் பொண்டாட்டி பின்னாடியே போனிய. அதனால நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு என் குடும்பத்துல இருக்கப்பட்ட எல்லாரும் என்ன அடிச்சு விரட்டி போட்டாவல்லாட்டி. பெரிய குடும்பம் ஊர்ல யாருக்குமே இல்லைல குடும்பம். என்ன இப்படி நடு ரோட்ல உட்கார வச்சுக்கிட்டு குடும்ப சோகத்தை சொல்லிட்டு கிடக்கிறா. வாய மூடிட்டு பேசாம இருந்துரும். இல்லன்னு வச்சுக்கிடும் இருக்கப்பட்ட கோபத்துக்கு ஒரு வாய உடைச்சி அப்புறம் தோலை உரிச்சு இந்த மரத்திலே தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. யாத்தாடி தோலை உரிச்சு தொங்க விட்டுருவலாம்ல. இவளை நம்பி இவ கூட வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும். எங்க அக்கா வீட்டுல இருக்கப்பட்ட நாய் ஜிம்மி கூட இன்னைக்கு வீட்டுக்குள்ள அளவோல சொகுசா உட்கார்ந்து இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள ராணி கணக்க இருந்தனா இப்படி தெரு ஓரமா வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் மனசா இதுக்கெல்லாம் காரணம் நீர் மட்டும்தான். அண்ணதெல்லாம் இவ பண்ணிவிட்டு கடைசியில என் மேல பழியத்துக்கு போடுதா. எங்க அக்கா கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட பணத்தை இந்த ரேகா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அந்த ரேகா உங்களை இப்ப ஊரை விட்டு ஓடி போயிட்டா. என் நேரம் இப்ப எனக்கு சரியில்லை. அதான் எல்லாம் எனக்கு தலைகீழா நடக்கு. வீட்டுல வேற எங்க அக்கா இல்ல. எங்கடா போனாலும் தெரியலையே. மைனி மைனியோ இந்த கூறுகிட்ட கிறுக்கேன் வேற. மைனியோ பையனியோன்னு வாய மூடிட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இடி அங்க பாருடி மைனி வாராவோ. அதுவும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வாராவோ பாருடி. ஆமா எங்க அக்கா சிரிச்ச முகமா வரான்னா அதுல பல விஷயம் அடங்கி இருக்குமே. ஒருவேளை எனக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொன்னாவல்ல. ஒருவேளை பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பாவளோ. உமருக்கு 4 அடியை கொடுத்தால எங்க அக்கா உடனே சங்க நெரிச்சு துறதிக்கு போட்டுருக்கணும். பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல பொண்ணு. இடி உனக்கு எப்படி போறாம? ஐயோ கூறுகிட்ட மனுஷா இப்படி நீர் சொன்னதுக்குதான் அன்னைக்கு எங்க அக்கா பலார்னு அறைய விட்டாள்ல தெரியலையே உமருக்கு. அது அது அன்னைக்கிட்டி இது இன்னைக்கு இல்ல. இந்த கூறுகிட்ட மனுஷனை கெட்டிக்கிட்டு நான் படுத்த பாடு இருக்கேன். ஒருவேளை எங்க அக்கா சம்மதி மாதிரி வீட்டுக்கு போயிருப்பாளோ. எங்க அக்கா மாவனுக்கு வேற அந்த பிள்ளைய பொண்ணு கேட்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப நம்ம வேற வீட்டுல இல்ல. நம்ம இருந்திருந்தோம்னா ஏதாவது தடுத்து நிறுத்திருப்போம். இப்போ அங்கதான் போயிட்டு வந்திருப்பாளோ. அதான் சந்தோஷமா வாரான்னு நினைக்கேன். அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. வீட்டுக்கு போய் உடனே அவரை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போக வேண்டியதான். மைனியா படுத்தே விட்டாள் ஐயா. என் கூட பிறந்தவளே, என் தாய்க்கு சமமானவளே,
யாத்தாடி டயலாக் எல்லாம் எழுதி வச்சு அத மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி எல்லாம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கா. எடி தூரதலடி என் கால்ல கடக்கப்பட்ட வெள்ளி கொலுச ஆட்டைய போடலாம்னு பாக்கியோ தூரப்படி ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதக்கா தூரப்படி நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி என் கால்ல வந்து விழுந்து கிடக்க ஏக்கா நான் பல அடிய பட்டுட்டேக்கா என்ன மன்னிச்சிருக்க. யாத்தாடி இவ்வளவு நேரமா எப்படி எல்லாம் பேசிட்டு கிடந்தா இப்ப அப்படியே நடிப்பு அரைக்கி மாதிரிலாம் நடிச்சிட்டு கிடக்கா. எடி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு உங்க ரெண்டு பேர்ட்டையும் சொன்னோம்ல ஏக்கா நீ மனசாட்சி தொட்டு சொல்லுக்கா நாங்க எங்கக்கா போவோம் நாங்க எங்க போவோம் எங்கேயாவது போங்க எனக்கு என்ன அப்படி எல்லாம் சொல்லாதக்கா நான் உன் கூட பிறந்தவக்கா உன் கூட பிறந்தவனே உனக்கு இப்பதான் தெரியுதோ கூட இருந்து குழிய பறிக்கும் போது தெரியலையேடி அப்படி எல்லாம் சொல்லாதக்கா எங்க குடும்பத்தையே குழியில தள்ளலாம்னு பார்த்தவனுட்டி நீ கூட பிறந்தவ எப்படி இருக்கணும்னு மரகதத்தையும் தங்கராணியும் பார்த்து கத்துக்கட்டி. இங்க பாருட்டி உங்க ரெண்டு பேருக்கும் நான் இப்ப சொல்லதான் கடைசி சொல்லிவிட்டேன். ஆமா இன்னும் ஒரு நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு காலி பண்ணாம இங்கனே கிடந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு நடிச்சுட்டு கிடந்தேன்னு வச்சிக்க அடுத்த 2வது நிமிஷத்துல போலீஸ் வந்து உங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிரும் ஜாக்கிரதா. ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதக்கா இந்த ஒரு நேரம் மட்டும் என்ன மன்னிச்சுக்கக்கா இனிமேல் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ண மாட்டேக்கா. உன் வீட்டு வேலைக்காரியா இருந்து உள்ளத பக்கி தின்னுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டதக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. நீ எல்லாம் சொன்ன பேச்ச கேட்க மாட்டா இங்கனே கட்டிட்டி போலீஸ் இப்ப வரும். என்ன உமருக்கும் தனியா சொல்லணுமா? இல்ல மேனியா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகதான் வந்தேன். நான் கிளம்புது. யாத்தாடி என்னால போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போய் 1 2 3 4 கம்மி எண்ண முடியாதுப்பா. ஏக்கா ஏக்கா அக்காவாது சொக்காவாது நன்றி கேட்டவா துரோகி. சபா எப்பவுமே நம்ம நடிப்பு போட்டா அக்கா உடனே நம்பிடுவா இப்பமெல்லாம் நம்பவே மாட்டேங்காள. சரி பொறுத்திருந்து பாப்போம். சரி நமக்கும் வேற போக்கடம் கிடையாது வேற நாதியும் கிடையாது நம்ம இங்கனே உட்கார்ந்துருப்போம் நம்ம ஜிம்மிக்கு பாதுகாப்பா. ஏங்க ஏங்கவா அப்போ அக்கா வீட்டுக்குள்ளே இருக்காரு கதவை அடைச்சு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காரு. நானும் வீட்டை பூட்டிட்டு 2 பேரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு நினைச்சேன். கதவை திறந்து போட்டா வீட்டுக்குள்ள களை வாங்கிறதுக்கு யாராவது போயிருவோம் பத்தியா அதனாலதான் கதவை அடைச்சு வச்சிருக்காவோ. அப்ப என்ன பார்த்து களவாணின்னு சொல்லிடுறா. நான் ஒன்ன சொல்லுவேனா தீமுரு பிடிச்ச மனுஷா போ அந்த பக்கம். ஸ்நேகிதியே வா விஜயா. ஆமா இவ்வளவு நேரமா எங்க போனா? ஏங்க 5 மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்து வரேன்னு சொன்னீங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. ஆமா இன்னைக்கு ஆபீஸ் மீட்டிங் கேன்சல் ஆயிட்டு அதனாலதான் சீக்கிரமா வந்துட்டேன். அது சரி வீட்டை பூட்டி போட்டு போயிட்ட நல்ல வேலை என்கிட்ட ஒரு சாவி இருந்துச்சு இல்லன்னா நானும் வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கணும். மாப்பிளையும் பொண்டாட்டியும் வீட்டு சாவி ஆளு கொண்டு கையில வச்சிருக்காவல என்கிட்ட ஒரு சாவி கூட தராம. சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். இந்த பாட்டுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏடி உண்மையே சொல்லிட்டி நீ இப்ப அப்படியே கோவப்பட்ட மாதிரி இருக்கேல்ல ஆனா மனசுக்குள்ள கண்ணீரா வெடிச்சு கதறிட்டு தானே கிடக்க. தீமுரு பிடிச்ச மனுஷன். ஏங்க நல்ல விஷயமா தாங்க நான் போயிட்டு வரேன். நல்ல விஷயமாவா? ஆமாங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கு தாங்க போயிட்டு வரேன். என்னது தங்கச்சி வீட்டுக்கா? தங்கச்சி வீட்டுக்கா? ஆத்தாடி ஆத்தா. ஆமாங்க மரகதா வீட்டுக்கு தான் போனேன். அங்க நம்ம ராணி இருந்தா பாத்துக்கீங்க. சரி அங்க போனாங்க அவங்க கிட்ட எல்லாம் நல்லபடியா பேசி எடுத்து நம்ம மருமகளையும் நமக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசி முடிச்சு பூவும் வச்சுட்டு வந்துட்டாங்க. என்னது பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பூ வச்சுட்டு வந்துட்டாளா? நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். ஆமா யார கேட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்த? ஏங்க கோவப்படுதீங்க? நல்ல விஷயம் தானங்க ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தோம்லாங்க. அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுவியா? அப்பா சூப்பர் தான் நீங்க இப்படி பேசுவீங்க நான் கனவுல கூட நினைக்கல. உங்க தங்கச்சி மவள உங்க மவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் தான் நல்லா தெரியும். எங்க அக்கா கூறுகிட்டவா அவ பாட்டுக்கு போய் பேசி முடிச்சுட்டு பூ வச்சுட்டு வந்தாலாம்ல. என்ன பகச்சுக்கிட்டா ஒரு காலமும் நல்லாவே இருக்க முடியாது. எக்கோ பார்த்தெல்லாம் எங்க அத்தா பேச
இவன் என்ன நம்ம சிரிச்ச மாதிரியே சிரிக்கா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்ப? ஏங்க நான் வேற யார் வீட்லயும் போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டு வரலாங்க. உங்க தங்கச்சி மவள தானங்க. நீ என்ன கதை வேணாலும் சொல்லு, ஆனா உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவியா? ஏதா அப்படி கேளுங்க தான். இவ்வளவு நேரமா எங்க அக்கா கால்ல விழுந்து கதறனே, ஏக்கா என்ன மன்னிச்சிருன்னு. உன்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை ஏக்கா நீ சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் உன் பக்கத்துல நான் வந்து நின்னுகிட்டு உனக்கு சப்போர்ட்டா நான் பேசியிருப்பேன். என்ன சொன்ன? இடத்தை காலி பண்ணுங்கண்ணா. அடுத்த நிமிஷம் நீதான் இப்ப இடத்தை காலி பண்ண போற பாரு. ஏங்க இப்படி எல்லாம் கோவமா பேசுறீங்க? எல்லாம் நம்ம பையன் வாழ்க்கைக்காக தானே. அதுக்குன்னு அதான் சொல்லுதம்ல, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவியா? ஒத்தையில என் தங்கச்சி வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பூவை வச்சுட்டு வந்திருக்கிய, கொஞ்சமாவது நினைப்பு இருந்தா என்னையும் நீ கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. என்ன விஜயம் முடிச்சுட்டு நிக்க? நான் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லு. என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏங்க என்ன விஜயா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ மட்டும் ஒத்தையில போயிட்டு வந்திருக்க? என்னையும் கூட்டிட்டு போயிருந்தேன்னா நானும் வந்திருப்போம்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பூ வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அடங்கோப்புறானே, என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நானும் வந்திருப்பேன்லவா. நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன். இந்த கூறுகிட்ட மனுஷன் வேற நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்தி 2 நாள்ல பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பூவே வச்சுட்டு வந்துட்டாங்களா? இப்படி போனா இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சு பொண்ணை வீட்டை கூட்டிட்டு வந்துருவோம் உங்களுக்கு. ஏங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க, நான் எதேச்சியா தான் அவங்க வீட்டுக்கு போனேன். மனசு பாரமா இருந்துச்சு, சரி பேசி எடுத்துட்டு அப்படியே பிள்ளையும் பார்த்துட்டு வரலாம்னு தான் போனேன். ஆனா நம்ம ராணி தான் மைனியே உங்க மனசுல உள்ள விஷயம் எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொண்ணுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுருங்க மைனியோன்னு சொன்னா பார்த்துடுங்க. எனக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா அதான் பிள்ளைக்கு பூவையும் வச்சு விட்டு வந்துட்டேன் பார்த்துடுங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. நீ இப்படி எல்லாம் பேசுறத கேட்டு எனக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜயா. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம பையனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. சரி விஜயா. என்னது மாப்பிள்ளையும் கூட்டிட்டு இனி நேர பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா? நீ போட்ட திட்டம் பாழா போச்சு என் செல்ல கண்மணி. இனி வீட்டுக்குள்ள ஒரு அடி கூட உன்னால எடுத்து வைக்க முடியாது கண்மணி. இவளை நம்புனா இனி நமக்கு ஒரு மடக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. நான் வருவேன் நமக்குண்டு அழகிய எதிர்காலம் ஏ நீலோத்தி. கடைசில எல்லார்கிட்டயும் ஏமாந்து இப்படி நடு ரோட்ல உட்கார்ந்திருக்கனே. நேரா ஆக மனசுலாம் பக்கு பக்குன்னு இருக்கு. பூமாரி 10th மார்க் தான வரப்போகுது, நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, தைரியமா இரு. ஆமா, நீ உனக்கு ரிசல்ட் வரும்போது அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருந்தியோ? சரி பேசாம இருந்துருவதுங்க. ரொம்ப பண்ணாத என்ன, அவளுக்கு இன்னைக்கு 10th ரிசல்ட், அவளுக்கும் பக்க பக்கன்னு பயமா தான் இருக்கும். என்னவோ பயப்படாத ஜாலியா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் வேலையை மட்டும் பாரு. என்ன நான் பூமாரிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கவலையோட இருக்கப்பட்ட பிள்ளைகிட்ட கவலைப்படாதுன்னு தான் சொல்ல முடியும், பின்ன கண்ணீரை விட்டு அழுன்னு தான் சொல்ல முடியும். ஏய் அப்பா, என்ன கண்ணு சமாதானம் சொல்லுதாம்மா? என் பேச்சுல நீ தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு. பத்துக்க திமிரு பிடிச்சவா, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில சொல்லிட்டே கிடப்பாமா. ஒரு அக்கான்னு ஒரு மதிப்பு கொடுக்காளா இவா? மீனா ரிசல்ட் வந்துட்டா? இல்லக்கா இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கா? பூமாரி எதுக்கு மக்கா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா? கவலைப்படாத, நீ நல்லா தானே பரிச்சை எழுதிருக்கா, உனக்கு நல்ல மார்க் தான் வரும். ஆமா மக்கா, நீ எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருக்கேன்னு சொன்னேல்ல, உனக்கு நல்ல மார்க் தான் கிடைக்கும். சரி சித்தி. இங்க பாரு மக்கா, நீ என்ன மார்க் எடுத்தாலும் உன்னை யாரும் ஏச போறது இல்ல. ஆமா பூமாரி, உனக்கே மார்க் குறைஞ்சா கூட உன்னை யாரும் ஏச மாட்டாங்க. 10th மார்க் குறைஞ்சதுன்னா +2ல அதிகமான மார்க் எடுத்துக்கிடலாம். அக்கா தத்துவம் சொன்னல்லம்மா, கேட்டுக்கம்மா. எடி நான் அவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன், உன் வேலையை பாருன்னு சொன்னோம்ல. ஏன் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். திமிரு பிடிச்சவா, எடி என்கிட்ட பேசாத பத்துக்க. ஏக்கா நானே டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற சண்டை போடாதீங்கக்கா. பாத்தியா பூமாரி, நான் ஏதாவது உன்கிட்ட தப்பா சொன்னா என்கிட்டயே சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கா. இவா ஒருத்தி. அக்காவா நம்பர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்லிட்டேல்ல? ஆமா பெரியம்மா, சித்தி கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். 9:30 மணி ஆயிட்டு, ரிசல்ட் வர போகுது. ஏக்கா 9:30 மணி ஆயிட்டு, ரிசல்ட் வர போகுதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பூமாரி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. மீனா பூமாரிக்கு மார்க் வந்துட்டா? ஆமாக்கா மார்க் வந்துட்டா. சித்தி மக்கா பூமாரி சூப்பர் பூமாரி. மீனா பிள்ளைக்கு மார்க் எவ்வளவு? ஏக்கா நம்ம பூமாரிக்கு நல்ல மார்க் தான் கிடைச்சிருக்கு. எவ்வளவு மார்க் எடுத்து சொல்லு மீனா. சித்தி எவ்வளவு மார்க் சொல்லுங்க சித்தி. மக்களே
என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்காளா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கா. குமாரி, நீ என்கிட்ட நேத்துக்கே சொல்லிட்டு இருந்தல்ல, சித்தி சித்தி எனக்கு 440க்கு மேல கிடைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. இப்போ எனக்கு 452 மார்க் கிடைச்சிருக்கா. அப்புறம் என்ன உம்மன நிக்க? அதானே என் குமாரி உம்மன நின்னுட்டு இருக்கா. எங்க எல்லாத்துக்கும் என்ன சிரிப்பா சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாத்தியா 5 அக்கா வேற நீ எடுத்த மார்க்குக்கு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா. போட்டி தூரா. இந்த ஆட்டமும் நல்லா தான் இருக்கு. சித்தி, சோசியல் சயின்ஸ்ல எனக்கு 94 மார்க் தான் கிடைச்சிருக்கு. கூட 2-3 மார்க் கிடைச்சிருந்தா இன்னும் அதிகமா இருக்கும்ல மார்க். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, இதே நல்ல மார்க் தானே. கூட 2 மார்க் கிடைச்சிருந்தா 452க்கு பதிலா 454ன்னு கிடைச்சிருக்கும். அடி பாவி, 452 மார்க் உனக்கு கிடைச்சிருக்கு. சோசியல் சயின்ஸ்ல 2 மார்க் குறைவா கிடைச்சிருக்குன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? பூமாரி, நீயாவது சோசியல் சயின்ஸ்ல 94 மார்க் எடுத்திருக்க. நம்ம 5ல எவ்வளவு மார்க் தெரியுமா? ஏடி, உன் வேலைய பாருண்ணா. என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம 5க்கு சோசியல் சயின்ஸ்ல 64 மார்க் தான் கிடைச்சிருந்து. கிடைச்சிருந்து இல்ல, அவ 64 மார்க்குக்கு தான் எழுதியிருக்கா. இவங்க பாருமா அந்த பிள்ளையா. யாமடி இப்பவும் கிடந்து சண்டை போட்டு அடக்கிய. ஏமா சண்டை போடலம்மா, பூமாரி வருத்தத்தோட இருக்கால, அவளை சமாதானப்படுத்தணும்ல, அதுக்குதாம்மா சொன்னேன். ஆமா, நல்லா சமாதானப்படுத்தின போ. பூமாரி, உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டா? நம்ம 2 பேருக்குமே ஒரே மார்க் தான். என்னக்கா சொல்லுத? நம்ம 2 பேருக்கும் ஒரே மார்க்கா? ஆமா பூமாரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே எனக்கும் ரிசல்ட் வந்தது. எனக்கும் கிடைச்ச மார்க் 452. இப்ப வந்த ரிசல்ட்ல உனக்கு கிடைச்சிருக்க மார்க்கும் 452. அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்காவோன்னு எல்லாரும் நம்மள பெருமையா சொல்லுவாங்கல்ல. ஏமிட்டி பொறாம பிடிச்சவள வயிறு எரிஞ்சு போய் இப்படி சிரிக்கியோ? என்ன சொன்னமா தங்கச்சி? அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்கீங்கன்னு எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்களா? ஆமா, எங்க 2 ஒரே மார்க் தானே கிடைச்சிருக்கு. ஒரே மார்க் தான். ஆனா பூமாரிக்கு 10th ரிசல்ட் 500க்கு 452. ஆனா சகோதரி உங்களுக்கு +2 மார்க் 600க்கு 452. அப்படியே அறிவாளித்தனமா பேசுற மாதிரி ரொம்ப ஓவரா பேசாத என்ன? ஏன் சகோதரி, நான் சொல்லியது கரெக்ட் தானே? 452 பெருமை பீத்துதியே, அது 600க்கு 452 தெரிஞ்சுக்க. எங்களுக்கும் அது தெரியும். எனக்காவது 452 மார்க் கிடைச்சது +2ல. ஆனா உனக்கு 449 தானே. உன்னை விட நான் சொன்ன மாதிரி 3 மார்க் கூட எடுத்து காட்டிருக்கோம்லடி. எனக்கு அந்த சந்தோஷமே போதும். போவான் வேலையை பார்த்துட்டு. ஐயோ ஐயோ. ஏமா, நாளைக்கு ஸ்கூல்ல போய் மார்க் ஷீட் வாங்க போவோமாமா? சரி மக்கா, நம்ம நாளைக்கு போவோம் என்ன? சரிம்மா. வாழ்த்துக்கள் பூமாரி. தேங்க் யூ சித்தி. பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் என் கையால தான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. ஆமா ஆமா, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். மூஞ்ச பாரு, போட்டியங்க பாரு பாரு, உன் மூஞ்ச என் கண்ணாடியிலேயே பாரு. மீனா, மத்தியானம் சாப்பிட்டுட்டு நம்ம மாமனாரை பார்க்க போவோமா? சரிக்கா, நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் லீவ் தானக்கா, அதனால மத்தியானத்துக்கு மேலே நம்ம போயிட்டு வந்துருவோம். சரி மீனா. ஏன் சின்ன மகன் கோவப்பட்டு வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொன்னா? இந்த மீனாவையும் ஆளை காணல. எப்படியும் இவன் அவன் பொண்டாட்டிக்கிட்ட அங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே மாறாம சொல்லி இருப்பான். ஒருவேளை இதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு என் மகனையும் அவன் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டானோ? இல்லையா, மீனா அப்படி பண்ண மாட்டாளா? இம்மா இவன் ஒருத்தன். இம்மா, அட நீர் அங்கல வாரான். என்ன மக்கா கூப்பிட்டியா? ஏம்மா ஒரு மாதிரி இருக்கா? ஒண்ணு இல்ல மக்கா, லேச தலைவலிக்கு. ஏம்மா, உன்னை நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, தூங்குன்னு எத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்கம்மா? நீ சும்மா வீட்டுல நடந்த விஷயம் எல்லாத்தையும் மண்டையில போட்டு யோசிச்சு இப்படி தலை வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்க பத்தியா? என்ன மக்கா செய்ய, பெத்த பிள்ளைகளை பத்தி மனசுல நினைக்காம இருக்க முடியுமா? சரிம்மா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, நான் சூடா காப்பி போட்டு கொண்டாறேன். காப்பி எல்லாம் இப்ப ஒண்ணு வேண்டாம் மக்கா, ஒரு 5 மணி போல குடிச்சுக்கிடுதேன். சரிம்மா, துணி அலசி போட்டிருக்கேன், போய் காய போட்டுட்டு வரேன். சரி மக்கா. எங்க அம்மா டென்ஷன் படதே இவனால தான். போயிட்டானா? சப்பா. ரஞ்சிதா, யாரு தங்கம்மாவா? ஆமா ரஞ்சிதா, நானே தான். அம்மா எப்படி இருக்க? எனக்கு என்ன குறைச்சலு, நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்குல்ல, உடம்பு சரியில்லாம இருந்தேல 2-3 நாளா, அதான் இப்ப எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். ஆமா, வீட்ல என்ன ஆள் அணக்கமே இல்ல? மருமக்கமாரெல்லாம் வெளியே கடைக்கு போயிருக்காவளோ? ஆமா ஆமா, கடைக்கு போயிருக்காளுவா. ஏன் உனக்கு விஷயம் தெரியாதா? எப்பவும் உன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு என் வீட்டே தானே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பா. என் வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு. என்ன ரஞ்சிதா இப்படி சொல்லிட்ட? ஆமா, உனக்கு நேரம் போகலன்னு உன் வீட்டு வாசல்லே உட்கார்ந்துகிட்டு தெருவுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பாத்துக்கிட்டே இருப்பேல்ல, அததான் சொன்னேன். என்
மூத்த மருமவ இருக்கல்ல தங்கராணி, அவதான் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாள்ல. ஆமா, முந்தானத்து தானே கோவப்பட்டுட்டு போனா. முந்தானத்து போனாள்ல, நேத்துக்கு என் சின்ன மருமவ அவ பேச்ச கேட்டுக்கிட்டு அவள அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா அவளுக்கு. என்ன சொல்லுது ரஞ்சிதா? ஆமா, அதான் சொன்னோம்ல, அவள 2 பேரும் கூட்டு கல்யாணி. சின்ன மருமவ கொஞ்ச நாளா என் பேச்ச கேட்டுட்டு நல்ல பிள்ளையா இருந்தா, இப்ப அந்த குந்தாணி பேச்ச கேட்டுக்கிட்டு தானே அவளும் இருக்கா. இருக்கட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்காளுன்னு நானும் பார்க்க தானே போறேன். எம்மா காபி போட்டு கொண்டாட்டா? இவன் ஒருத்தன் இப்பதானே சொன்னேன் 5 மணிக்கு காப்பியை குடிச்சா போதும்னு. இங்க தங்கம்மா வேற வந்து உட்கார்ந்துருக்கா. இப்பதான் கேப்பான் இன்னொரு நேரம் காப்பி வேணுமான்னு. இல்ல வேண்டாம்ல, அப்புறமா குடிக்கே. சரிம்மா. ஏ ரஞ்சிதா, உன் மூத்த மகன் தானே? ஆமா, அவன் தான் வீட்ல இருக்கான். வீட்ல இருக்கானா? வெளிய வேலைக்கெல்லாம் போகலையா? அவன் வெளிய வேலைக்கு போயிட்டான்னா என்ன யாரு பாத்துக்கிடுவா? வேலைக்கு சோறு குஞ்சு தரணுமா? அப்ப உன் மூத்த மகனா அவனுக்கு சோறு குஞ்சு போடுதான்? ஆமா, அதான் சொன்னோம்ல, மருமக்க மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளுன்னு. இப்ப என் மகன் தான் எனக்கு சோறு குஞ்சு போட்டு என்ன பாத்துக்கிடுதான். அது சரி, இப்படியே உன் மகன் எப்படி சோறு குஞ்சு போட்டு வீட்டுல இருந்தான்னா அவன் எப்படி ஒழுங்கா வேலைக்கு போவான்? உன் மவன்கிட்ட சொல்லி உன் மருமகளை கூட்டிட்டு வர சொல்ல வேண்டியதானே? அவன் திமிர் எடுத்து போனா என் மவன் போய் கூட்டிட்டு வரணுமா? அவன் என்ன அவ்வளவு மானம் கிட்டு போயா இருக்கான்? என்னமோ நானும் என் மவனும் சேர்ந்து அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துன மாதிரி பேசிட்டு இருக்க. அவளா வந்தா ஏதோ சொன்னா இனி இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு வீட்டை விட்டு வெளியே போனா, அவளை போய் நாங்க கூட்டிட்டு வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணுமா? என்ன அதுக்கு அப்படி சொல்லல. உன் மவன் சோறு பொங்கி தந்துட்டு இருக்காமல, வேலைக்கு போக வேண்டாமா? அவன் போக மாட்டான், வீட்டுலதான் இருப்பான். சரி, நீ இப்ப நல்லா தானே இருக்கேன்னு சொல்லுத, அப்ப நீ ஏன் சோறு பொங்கி திங்க வேண்டியதானே? உன் மவனை வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? நான் வீட்டு வேலை பார்க்கணுமாக்கும்? உன் மவனுக்கும் உனக்கும் தானே சோறு பொங்கி கறி வைக்க போறேன். அதான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல, வீட்டுக்கு மருமவளோன்னு வந்ததுக்கு அப்புறம் நான் அடுக்கள பக்கமே போக மாட்டேன்னு. அது சரிதாம்மா, மருமக மாதிரி வீட்டுல இருக்கும்போது நீ அடுப்பங்கர பக்கம் போக வேண்டாம். ஆனா இப்ப உன் 2 மருமகளுமே வீட்டுல இல்ல. இப்ப மாதிரி உடம்பு வளர்ந்து ஒரு 2-3 வேலை எடுத்து செய்ய வேண்டியதுன்னு. ஒரு சோறு பொங்கி வரும் கறி வச்சா என்னவா? அதெல்லாம் என்னால முடியாது. இங்க பாரு, இப்படி வீம்பு பிடிச்சி போய் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் கடைசி காலத்துல உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். உன் மூத்தவன் ஏற்கனவே ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், வயலு துவாப்புன்னு இப்படியே இருந்துகிட்டுதான். பொம்பளை பிள்ளை வேற வச்சிருக்கான், இன்னும் ஒழுங்கா சம்பாதிக்கேண்டமா? அவன் என்னதுக்கு சம்பாதிக்கணும்? அதான் நான் வீடு கட்டி வச்சிருக்கேன், சொத்து பத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல. வாங்கி வச்சிருக்கதான் எல்லாம் உனக்குமே தானே வச்சிருக்க. பிள்ளை கஷ்டப்படுவானேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 10 பைசா எடுத்து கொடுக்க மாட்டிய? சொத்து வச்சிருக்க மக்கா, உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவனை பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்க. என்னது, என் மவனை நான் பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்கேனா? ஆமா, பின்ன ஒழுங்கா அவனை வேலைக்கு போக சொல்ல வேண்டியதானே? ஆனா அவன் உன் மேல நல்ல பாசமா இருக்கான், அம்மான்னு. அத நீ ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு அவனை வீட்டுக்கு அடிமை மாதிரி ஆக்கி வச்சிருக்க. இதெல்லாம் சரியில்லை ரஞ்சிதா, நான் சொல்லத கேளு. நீ சோறு கறி வச்சு தின்னு, உன் மவனை வேலைக்கு போக சொல்லு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. காலம் மாறும், காட்சியும் மாறும். அப்போ உன் மவன் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருப்பான், நீ தான் கடந்து கஷ்டப்படுவ. வேணும்னு பாரு. அப்படின்னா நீ எனக்கு சாப விடுதியா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் வீட்டு நடையேறி வந்து என் வீட்டு சோபாலே உட்கார்ந்துகிட்டு எனக்கே நீ சாபம் விடுவ? தப்புதாம்மா, உன் வீட்டு நடையேறி வந்ததும் தப்புதான், உன் வீட்டு சோபால உட்கார்ந்ததும் என் தப்புதான். சரி, நம்ம கிட்ட நல்ல அக்கா தங்கச்சி போல பழகினவளாச்ச, அவ புத்தி கிட்ட போய் இருக்கா, கொஞ்சம் புத்திமதி சொல்லுவோம்னு வந்தம் பத்தியா? என்ன சொல்லணும்? உன் புத்திமதி எல்லாம் உன்னோட வச்சுக்க, என்ன என்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உனக்கு புத்திமதி சொல்ல வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? பாரு, இப்படி சொத்து பத்தலாம் நீ உன் கையில வச்சுக்கிட்டு வீட்டு மவன் மருமக கிட்ட எல்லாம் ஆட்டம் போடலாம்னு திமிரு பிடிச்சு போய் இருக்க பத்தியா? காலம் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் உனக்கு பதில் சொல்லும், அப்ப உன்னால தாங்க முடியாது ரஞ்சிதா. இவகிட்ட எல்லாம் இப்படியாப்பட்ட பேச்சு ஏச்செல்லாம் வாங்க கூடாதுன்னு தானே அந்த மனுஷன் எப்பயோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுமா. வந்துட்டா அப்படியே நியாயம் சொல்லதுக்கு. இவளுக்கு என்ன பிள்ளையா குட்டியா? 2 மருமகளும் எப்படி என் வீட்டுல காலடி எடுத்து வைக்கான்னு நானும் பார்க்க தானே போறேன். திமிரு பிடிச்சாளுவா.